பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச் அதாவது என்தால்பி சேஞ்சஸ் அண்ட் என்ட்ரோபி சேஞ்சஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 குளோரின் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2 குளோரின் ஆட்டம் குளோரின் வந்து தனித்தனியாக இருக்குது. அது என்ன பண்ணால் 2 கம்பைன் ஆகி மாலிகுலாக வந்து நமக்கு வந்து மாறுது. ரெண்டுமே நமக்கு வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் தான் நமக்கு வந்து இருக்குது. ஓகே, வாட் ஆர் த சைன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ டெல்டா ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா என்தால்பின்னு கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ 2 குளோரின் ஆட்டம் வந்து இருக்குது. அந்த 2 குளோரின் ஆட்டம் இப்போ நம்ம இதில் எது வந்து நம்ம வந்து ஸ்டேபிள்னு பார்க்கணும். குளோரின் ஆட்டம் வந்து ஸ்டேபிளா, குளோரின் மாலிகுல் வந்து ஸ்டேபிளான்னு பார்த்தீங்கன்னா குளோரின் மாலிகுல் தான் நமக்கு வந்து ஸ்டேபிள். அப்போ நமக்கு என்ன ஆகுது, 2 குளோரின் ஆட்டம் கம்பைன் ஆகி அந்த மாலிகுல் வந்து நமக்கு வந்து ஸ்டெபிளைஸ் ஆகுது. எப்பவுமே ஒரு மாலிகுல் வந்து ஸ்டெபிளைஸ் எப்போ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோ எனர்ஜி லெவலில் தான் நமக்கு வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்கும். அப்போ குளோரின் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது, குளோரின் மாலிகுல் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா இந்த குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், எனர்ஜி வந்து நமக்கு வந்து கம்மியாயிடும். அப்போ Cl2 வந்து ஸ்டேபிளாக வந்து நமக்கு வந்து மாறும். அப்போ அந்த ரியாக்ஷன் நமக்கு என்ன ஆகுதுன்னா சம் எனர்ஜி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுது. அப்போ டெல்டா ஹெச் வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அப்போ என்தால்பி சேஞ்ச் வந்து நெகட்டிவ். எப்பவுமே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு டெல்டா ஹெச் வந்து நெகட்டிவாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணால் டெல்டா ஹெச் வந்து இங்கே நெகட்டிவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ் வந்து எப்படி இருக்கும். இப்போ ரெண்டுமே நமக்கு வந்து கேஸ் மாலிகுல் தான். எஸ்ன்றது என்னது, என்ட்ரோபி. என்ட்ரோபின்றது வந்து ரேண்டம்னஸ். அப்போ எங்கே ரேண்டம்னஸ் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து குளோரின் ஆட்டம் எல்லாமே நமக்கு வந்து தனித்தனியாக இருக்குது. அதுவும் கேஸ் மாலிகுல். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ ரேண்டம்னஸ் வந்து இங்கே நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்போ குளோரின் மாலிகுலாக மாறினதுக்கு அப்புறமும் ரேண்டம்னஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இதுவும் நமக்கு வந்து கேஸ் மாலிகுல், இதுவும் நமக்கு வந்து கேஸ் மாலிகுல் தான் இல்லையா. அப்போ ரேண்டம்னஸ் நமக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மாலிகுல் நமக்கு வந்து இங்கே கம்பைன் ஆகுறது, 2 ஆட்டம் வந்து நமக்கு வந்து இங்கே கம்பைன் ஆகுறதுனால இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேண்டம்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும். அப்போ நம்ம ப்ராடக்ட்ல வந்து ரேண்டம்னஸ் வந்து கம்மியாக இருக்குது, ரியாக்டன்ட்ல ரேண்டம்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ் நமக்கு இங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா ஹெச் நமக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்குது, டெல்டா எஸ்ஸும் நமக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்கும்.